உங்கள் காரை ஒருத்தர் திருடிட்டு ஓட்டிட்டு போய் பறக்க ஓட்டி திருடன் சில நேரம் போய் இடிச்சிருவான். இடித்து காரே வீணாக போயிடுச்சுன்னு வைங்க, லட்சக்கணக்கில் செலவாயிடுச்சு, அவனுக்கு இன்சூரன்ஸும் இல்லை. என்ன ஆப்ஷன் இருக்குது? இப்போ ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று அவனை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, உங்கள் காரை திருட்டு போய் இடித்தவனை பிடிச்சிட்டாங்க, போலீஸ் பிடிச்சிட்டு உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கிறாங்க. என்னங்க செய்ய விரும்புகிறீங்க? ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று அவங்கள கட்ட வைக்கலாம், சட்ட பிரகாரமாக அவங்க திருடினது தப்பு, உங்கள் காரை போய் திருடி இடித்து நாசம் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கான விலையை அவங்கள நீங்கள் கட்ட வைக்கலாம். ரிப்பேர் விலையை கட்ட வைக்கிறதுக்கு கோர்ட்டே ஆர்டர் பண்ணோம், அவங்கள்ட்ட இருக்கிற சொத்தெல்லாம் கொஞ்சம் பிடுங்கி கூட கட்ட வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் என்னது? உங்களை மன்னிச்சிட்றேங்கன்னு சொல்லலாம் நீங்கள். ஆனால் அப்படி சொல்கிறப்ப என்ன செய்கிறீங்க? நானே கட்டிடுறேங்க போங்கன்றீங்க. ஒன்று அவங்க கட்டணும், இல்லைன்னா நீங்கள் கட்டணும். ஆக மொத்தத்தில் யாராவது கட்டணும். நீங்கள் கட்டுறதுக்கு பேர் தான் மன்னிக்கிறது. மன்னிக்கிற ஆள் தான் எப்போவுமே விலை செலுத்துகிறாங்க. இது ஒரு அற்பமான உதாரணங்க. ஆக்சுவலாக நீங்கள் யோசித்து பாருங்கள், வாழ்க்கையில் நம்ம காரை போய் இடிக்கிறது ஒன்று, நமக்கு விரோதமாக எவ்வளோ தீமை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க, நம்மளை சரீரத்தில் காயப்படுத்தினவர்கள் இருக்கிறாங்க. சிலருக்கெல்லாம் பாருங்கள், சரீர அப்யூஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க, காயப்படுத்தினவங்க இருக்கிறாங்க, அல்லது இமோஷ்னலாக அவங்கள காயப்படுத்தினவங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை நாசமாக்கினவங்களாம் இருக்காங்க. அவங்க அந்த அடுத்த ஆளை பார்த்து நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்கிறப்ப என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீ என்னை எவ்வளோ காயப்படுத்தின, அந்த எல்லா வேதனையும் நானே தாங்கிக்கிறேன் போ, அதுக்கு நான் உன்னை பழி வாங்கலை, அதற்கான விலையை உன்னை செலுத்த வைக்க மாட்டேன், போயிடு. அதுதான் சொல்லுதான் மன்னிக்கிறதுனா. அதுதாங்க அர்த்தம். உண்மையிலே மன்னிக்கிறதுனா ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சு ஆள மன்னிப்பு பெறதுனா அதுதாங்க இன்வால்வ். அதில் எந்த விலையும் செலுத்தாமல் மன்னிக்கலான்னு சொல்றது மன்னிப்பை பற்றி ஒன்றுமே புரியாதவர்கள், மன்னிக்கவே தெரியாதவர்கள், மன்னிக்காதவர்கள் தான் அப்படி பேசுவார்கள். அவங்க மேக்சிமமாக என்ன மன்னிப்பாங்க? ஏதோ லைட்டாக அவங்கள தட்டிட்டீங்கன்னா சாரி சொன்னால் ஒத்துப்பாங்க. வேற ஏதாவது செஞ்சு பாருங்க, அவங்கள்ட்ட மன்னிப்பே வராது. தேவன் என்ன பண்ணுறாரு? உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு? உன் பாவத்துக்கான விலையை நீ செலுத்தாத, நானே செலுத்திடுறேன். ஏன்னா நீ செலுத்தினா உன் கேஸ் முடிஞ்சது. உன்னால் அதை தாங்கிக்க முடியாது, என்னால் அதை தாங்கிக்க முடியும், நான் தாங்கிக்கிறேன். அதற்கான எவ்வளோ பெரிய விலை செலுத்தினாலும் நான் செலுத்துகிறேன். சொந்த குமாரனையே அனுப்புகிறேன். இயேசு சொல்கிறாரு, என் உயிரையே கொடுக்குறேன், என் ரத்தத்தையே சிந்துறேன், பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு.